ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா அத்தியாயம் 79. அன்று மதிய உணவிற்கு சண்முகமும் சிவலிங்கமும் அமர்ந்திருக்க அமுதா அவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தார். சுற்றி பார்வையை செலுத்திய சிவலிங்கம், பசங்க யாரும் இல்லையா? எங்க எல்லாரும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்றார். அது எல்லாரும் மலர பார்க்க போயிருக்காங்க மாமா என்றார் அமுதா. ஓ என்றவரின் முகம் இறுகியது. உணவை வாயில் வைக்காமல் அளந்து கொண்டே இருந்தார். சாப்பிடுங்க அண்ணா என்றார் சண்முகம். ஏன்பா, மிளகாய் லோடு போன நம்ம லாரியை செக் போஸ்ட்டில் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு காலையில் ஃபோன் வந்துச்சே, என்ன ஆச்சு? அதை சரி பண்ணியாச்சு அண்ணா, லோடு போயிடுச்சு. என்ன பிரச்சனை? கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஏற்றிட்டோம். ஏன் அப்படி பண்ணுறீங்க? ரொம்ப அதிகம் எல்லாம் இல்லைண்ணா, எப்போவும் 1-2 சிப்பம் அப்படி ஆகிறது தான். இந்த போலீஸ்காரன் காசுக்காக நிறுத்திட்டான். மாதம் மாதம் மாமூல் போகுது இல்லை, அப்புறம் என்ன? நம்ம வண்டின்னு தெரியாமல் நிறுத்தியிருக்கான். ம், நீ பேசி சரி பண்ணிட்டியா? இல்லைண்ணா, எனக்கு அவங்கிட்ட முன்ன பின்ன பழக்கம் இல்லை, மெல்லிய குரலில் கூறினார். அப்போ செந்தில் பேசினானா? டிரைவர் செந்திலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அவனும் அந்த ஆள்கிட்ட பேசியிருக்கான். ஆனால் அந்த ஆள் ஒத்துக்கலை போல. செந்தில் நேர்லேயே போயிருக்கான். அப்போவும் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லைன்னு சொல்லி ஒரே பிரச்சனை போல. பேப்பர்ஸ் எல்லாம் காட்டியும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருக்கான். அதான் பணம் கொடுக்கலாமான்னு செந்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். இது வேற எதுக்கு தனியா? சரி, எவ்வளோ கொடுத்தீங்க? அவர் அமைதியாக இருந்தார். எவ்வளோப்பா என்றார் கொஞ்சம் கோபமாக. எதுவும் கொடுக்கல என்றார் மெல்லிய குரலில். புருவம் சுருக்கி பார்த்தார் சிவலிங்கம். செந்தில் பணம் கொடுக்கறதுக்கு கேட்டப்போ செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொன்னேன். அண்ணன் பேசுமா என்னன்னு தெரியலப்பான்னு சொன்னான். பேசிப்பாருடான்னு அவன் செல்வத்துக்கிட்ட சொன்ன கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அந்த ஆள் வண்டியை விட்டுட்டான். செல்வம் பேசியிருப்பான் போல. இன்னும் உண்ணாமல் குனிந்து உணவை அளந்தபடிதான் இருந்தார் சிவலிங்கம். அண்ணா, ம், சாப்பிடுங்க. ம், பெயருக்கென்று உணவை விழுங்கினார். சீக்கிரம் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் மாமா என்றார் அமுதா. விரக்தியாக புன்னகைத்தார் சிவலிங்கம். அண்ணா, சின்னசாமி பொண்ணு கல்யாணத்துக்கு 2 பேரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு மலர் கூட படித்த பொண்ணு. ம், நீங்களும் அண்ணியும் போயிட்டு வரீங்களா? இடம் வளமாக தலையசைத்தார். வேண்டாம்ப்பா, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்லை மாமா. விடுமா. அதன் பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை. உணவை முடித்து கொண்டு எழுந்தார் சிவலிங்கம். மாமா, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரசம் மோர் எதுவுமே போட்டுக்கலையே. வேண்டாம்மா, போதும், சாப்பிட பிடிக்கல என்று விட்டு சென்று விட்டார். அவர் வருத்தத்தோடு சண்முகத்தை பார்க்க அவர் முகமும் வருத்தத்தை தத்தெடுத்து கொண்டிருந்தது. அக்கா, இப்போ எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்றார் அமுதா. இல்லடி, அவகிட்ட எப்படியாவது பேச முயற்சி பண்ணுவ இல்லை என்றார் தங்கமணி. அவங்கள பார்க்க மட்டும்தான் நாங்கள் கல்யாணத்துக்கே போகிறோங்க்கா. நிச்சயமாக எங்களை பார்த்துட்டு அவளால் பேசாமல் இருக்க முடியாது. கண்ணீரோடு தலையசைத்தார் தங்கமணி. நீலாவதியின் திருமணத்திற்கு மலரும் செல்வமும் வந்திருந்தனர். கிட்டத்தட்ட 20 நாட்கள் கழித்து அவர்களை பார்க்கிறார்கள். தாய்மையின் பொறிப்பில் அழகு கோடி இறந்த மருமகளை தூரத்தில் இருந்து ஆசை தீர பார்த்து ரசித்தார்கள். செல்வம் அவள் கூடவே இருந்தான். திருமணம் முடிந்த பிறகு உணவை முடித்து கொண்டு வெளியில் வந்தவர்களின் முன் சென்று நின்றார்கள். சுற்றி அதிகமாக ஆட்கள் யாரும் இல்லை. ஏதோ செல்வத்திடம் சிரித்து பேசியபடி வந்து கொண்டிருந்த மலரின் புன்னகை இவர்களை கண்டதும் சுவிட்ச் போட்டது போல் நின்றுவிட்டது. மலரு, எப்படி இருக்க? ஆசையாக அவள் கைப்பிடித்து அமுதா கேட்க சண்முகத்தின் பார்வையோ ஏக்கமாக செல்வத்தை தழுவியது. செல்வம் மலரை பார்த்து கொண்டிருக்க அவளோ அமுதாவின் முகத்தை கூட பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டிருந்தாள். மலரு, என்கிட்ட பேசுடி என்றார். அவள் கண்ணம் வருடி. அவளிடம் மௌனம் மட்டுமே. நாங்கள் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த தப்புக்கு இன்னும் எத்தனை நாள் எங்களை தண்டிப்ப என்றார் தவிப்பாக. அவளோ செல்வத்திடம் திரும்பி போலாம் மாமா என்றாள். அதில் மொத்தமாக உடைந்து போனார்கள் இருவரும். எங்களை திட்டியாச்சும் உன் கோபத்தை தீர்த்துக்கலாம் இல்லடா என்றார் சண்முகம். அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டு, எங்ககிட்ட பேசுறதுக்கு உங்கள் அண்ணன் அன்னிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா சித்தப்பா என்றான் செல்வம். இயலாமையோடு அவனை பார்த்தார் சண்முகம். ஏன்னா நாங்கள் அவங்களோட மகன் மருமக தானே, அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எங்ககிட்ட பேசுறது தப்பு. என்ன சித்தி, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? நீங்கள் நீதி நியாயம் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை, உங்களுக்கு தெரியாததா என்றான் கிண்டலாக.
ஏண்டா இப்படி வார்த்தையால் கொல்ற என்றார் அழுகையை அடக்கியபடி. சரிடா, நீ என்ன வேணும்னாலும் பேசிக்க, ஆனால் வீட்டுக்கு வந்துடுடா என்றார் கெஞ்சலாக. வேண்டாம் சித்தி, அது சரியா வராது. எங்களை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம். உங்கள் பசங்களை பற்றி மட்டும் யோசிங்க. இனி என்னோட குறுக்கீடும் இருக்காது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். கைகளை இறுக்கி உணர்வுகளை அடக்கி கொண்டார் சண்முகம். மாமா, வா போகலாம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்று விட்டாள் மலர். சிலையாக அதே இடத்தில் உறைந்து நின்றார்கள் இருவரும். பிரகாஷ் புத்தகங்களை வைத்த மறுநாள் நடத்த வேண்டிய பாடகங்களுக்கு குறிப்பெடுத்து கொண்டிருக்க அவன் அருகில் வந்தாள் ஆர்த்தி. என்னங்க? உங்கள் தம்பி பண்ணுறது சரியில்லைங்க. நிமிர்ந்து அவளை பார்த்தான். எனக்கும் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் இல்லை? நான் சொல்லாமல் இருப்பேன்னு நினைக்கிறியா? கொஞ்சம் கண்டித்து சொல்லுங்களேன். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒரு எல்லையை தாண்டி பேச முடியாத ஆர்த்தி. அவர் எல்லார் முன்னாடியும் இப்படி நடந்துக்கிறதுனால தானே நாமளும் சொல்கிறோம். நீ சொல்லிட்ட, ஆனால் அது தப்பாகிடுமா? விடு. முதல்ல அவன் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா, இப்போ இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் நடந்துக்கிட்டதும் இவர் நடந்துக்கிறதும் ஒன்றா? அது சரி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே, இப்படித்தான் பேசுவீங்க என்று விட்டு அவள் செல்ல, ஏ ஆர்த்தி, நில்லு நில்லு, அவங்களுக்காக நமக்குள்ளே எதுக்கு சண்டை என்றான் அவசரமாக. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட செல்வன் நம்பர் இருக்கா? இல்லையே. சரண்யா கிட்டேயே கேட்டு வாங்கிக்கோ. எதுக்கு? ஏன் அண்ணன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு அவள் சண்டைக்கு வர்றதுக்கா? இப்போ தான் கொஞ்ச நாளாக என்கிட்ட சண்டை எதுவும் போடாமல் இருக்கா. அது உங்களுக்கு பொறுக்கலையா? சரிதான் பிரகாஷ். தங்கச்சிக்கிட்ட அவ்வளோ பயமா? ஆர்த்தி அவனை முறைத்தாள். சரி சரி, முறைக்காத. உன்கிட்ட தான் மலர் நம்பர் இருக்குல்ல. மலருக்கா? அவள் சின்ன பொண்ணாச்சே. இல்லை, நீ மலரை கூப்பிட்டு செல்வத்துக்கிட்ட கொடுக்க சொல்லி பேசு. என்று விட்டு மலரை அழைத்தாள். இங்கே நடக்கும் விஷயங்களை பெரும்பாலும் ஆர்த்தி மூலமாகத்தான் மலர் அறிந்து கொள்வாள். அப்படி அவள் சொல்லவில்லை என்றாலும் அவர்களின் மகள்கள் பிரீதா, ஹரிதா மூலம் விஷயங்களை கறந்து விடுவாள். அவர்கள் ஆர்த்தியின் ஃபோனில் தான் அவளோடு பேசுவார்கள். ஆர்த்தி மலருக்கு அழைக்க அவள் என்னை கண்டு சலித்து கொண்டாள் மலர். எப்பொழுதும் தன் அத்தைகளிடம் அவர்கள் வீட்டு கதையை கடத்துவதற்காகத்தான் அவளோடு பேசுவாள். இப்பொழுது அவர்களிடம் எதுவும் சொல்லப் போவதில்லை. அதனால் அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமா என்ற யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் அழைப்பு நின்றுவிட்டது. ஆனால் மறுபடியும் வர வேறு வழியின்றி அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க என்றாள். அவள் பேசிய விதத்தில் புருவம் சுருக்கினாள் ஆர்த்தி. எப்போதும் அழைப்பை ஏற்றதும், ஹாய் அண்ணி, ஹவ் ஆர் யூ, என்ன ஹாட் நியூஸ் வச்சிருக்கீங்க என்று உற்சாகமாக கேட்கும் மலர் எங்கே என்று யோசனையில் ஆழ்ந்தாள். அண்ணி? மலரு, நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. இல்லையே, குரல்ல ஏதோ வித்தியாசம் தெரியுதே, பேச்சில் துள்ளல் இல்லையே. ஓஹோ, இவர்களுக்கு நம் விஷயம் தெரியாது போல என்று எண்ணிக்கொண்டவள், அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி, தூங்கிக்கிட்டு இருந்தேன், அதான். என்ன விஷயம் அண்ணி என்றாள். சரண்யாவை பற்றி பேசணும் மலரு. ஏன் அண்ணி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அதை சும்மா சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் போர் அடிக்கலையா என்றாள் சலிப்பாக. அதில்லடி. ஏன், எங்கள் அண்ணி மட்டும்தான் தப்பு பண்ணுமா? நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்களா? அதான் அன்னைக்கு செந்தில் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ பார்த்தனே உங்கள் கொழுந்தனார் பேசினதை என்றாள் கொஞ்சம் எரிச்சலாக. அதை பற்றி தாண்டி பேச கூப்பிட்டேன் என்றாள் ஆர்த்தி. என்ன ஆச்சு? அவளிடம் விவரங்களை கூறினாள் ஆர்த்தி. மாமா, வேலையாக இருந்த செல்வத்திடம் சென்று நின்றாள் மலர். என்னம்மா? போன வாரம் அண்ணி வீட்டுக்கு வந்துச்சா? அவன் பதில் சொல்லவில்லை. அப்போ உனக்கு அதை பற்றி தெரியுமா? எப்படி தெரியும்? அவளை தான் ஃபோன் பண்ணான். நீ என்ன சொன்ன? தான் கூறியதை அவளிடம் சொன்னான். ஏமாமா என்றாள் வருத்தத்தோடு. விடுமலரு, யாருக்காகவும் இனி யோசிக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். அப்போ உன் தங்கச்சி எப்படி போனாலும் பரவாயில்லையா? நானும் அவளுக்கு எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணிட்டேன். அவள் கொஞ்சம் கூட மாறலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? உன் தங்கச்சி நீ சொன்ன மாதிரி மாறி அதனால் அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ என்ன செய்வ மாமா? கஷ்டப்படுறாளா? அவன் புருவம் நெறிந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.